guys, I back to other video. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னொரு கனா காணும் காலங்களோட ப்ரைட் நடித்த ஏகன் அவர் நடித்த படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி சீனு ராமசாமி சார் அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவருடைய கதை வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ் கூடல் நகர்லேருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பர்சனலாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கூடல் நகர் மாதிரி ஒரு படமாக இருந்தாலும் சரி, நீர் பறவை மாதிரி ஒரு படமாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பறவை காற்று, தர்மதுரை, இப்போ எடுத்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை, இந்த மாதிரி படங்கள் ஒரு வாழ்வாதாரத்தோட ஒரு உயிர் நாடியோடு எடுக்கிற ஒரே டைரக்டர் அவர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு திரு பாரதிராஜா அவர்களுக்கு அப்புறம், பாலு மகேந்திராவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் சினிமா கிடச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதை திரும்ப அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் சரி, அதை நோக்கி அவர் சினிமா லெவலே பார்க்குற விதமே வேறு லெவலாக இருக்குது. நான் ஒரு கமர்ஷியலாக தான் படம் பண்ணுவேன், கமர்ஷியலாக அடிபடுவேன், ஒரு 100 பேர் அதெல்லாம் இல்லாமல் அவருடைய கதை இயக்கம்ன்றது வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் தான் ஒதுக்கி. ஸோ இந்த படத்தில் பவி டீச்சர், யோகி பாபு, இன்னும் பல பேர் நடிச்சிட்ருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த படத்துடைய டைரெக்ஷன் பண்ணதே மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரிவ்யூவாக மைனஸ் பார்த்திங்கன்னா, சீனு ராமசாமி சார் படம்னாலே அந்த ஒரு மைனஸ் இருந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் கதை போகும். நீங்கள் உட்காந்து பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவரோட மீட்டர்ன்றது வேறு லெவலில் இருக்கும். பல வருடங்கள் கழித்து அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது இப்படி ஒரு கதையா, இவர் இந்த மனுஷன் சொன்ன அன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக இந்த படமும் அதை உணர வைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஓடுமான்னு கேட்டால், இன்றைக்கி ஓடாதா, இன்றைக்கி ஓடுற படம் இது இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு பதில் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்து தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இது இருக்கும். ஏகனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணுன்னா, பையன் பின்னிட்டான். அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பையன் என் முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் அவர். ஸோ மேலும் அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல படமாக அவர் நடிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய கனவுன்னு கூட சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் ஏகன் சார். அண்ட் தென் சீனு ராமசாமி சார், இந்த மாதிரி ஒரு படங்கள், வாழ்வாதாரமான படங்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்டு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் 10க்கு 7 கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த படம் கொஞ்சம் தோல்வி அடையுது. அதுதான் நான் ஓப்பனாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட். மற்றபடி இந்த படம் ஃபேமிலியோடு நீட்டாக போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். கண்டிப்பாக கீப் வாட்சிங் அஸ், சப்போர்ட்டிங் அஸ். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.